ஜோதிகா அவர்களோட கெரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஜோதிகா அவர்கள் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேரை கேள்வியும் கேட்க வச்சிருக்கு. ஸோ ஜோதிகா அவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, தலைவாசல் விஜய் அவர்கள் பேரழகன் படத்துல ஜோதிகா அவர்களுக்கு அண்ணனா நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் டைம்ல வந்துட்டு தலைவாசல் விஜய் அவர்களுக்கு வந்து முதுகுல ஒரு சின்ன வலி ஏற்பட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா சேர்ல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஜோதிகா அவர்கள் நேரா அவங்க கிட்ட வந்து ஏன் எதனால இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்கள் எனக்கு லைட்டா பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க தயவு செய்து என் கேரவன்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா அவர்கள் ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப டவுன் டு எர்த்தா ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அந்த விஷயங்களை வந்து இப்போ தலைவாசல் விஜய் அவர்கள் வந்து ஷேரும் பண்ணியிருந்திருக்காரு. அந்த படத்துல வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா நடிச்சிருந்தோம். அண்ட் ரியல் லைஃப்லயுமே வந்துட்டு நாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல ஜோதிகா அவர்கள் வந்து என்கிட்ட அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த படம் டைம்ல சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் மட்டும்தான் வந்து கேரவன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வேற எந்த ஆர்டிஸ்டுக்கும் கேரவன் கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்க நேரத்துல எனக்கு முதுகு வலியால வந்து நான் ஒரு சேர்ல ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதை கவனிச்ச ஜோதிகா அவர்கள் நேரா என்கிட்ட வந்துட்டு என் கேரவன்ல போய் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இந்த விஷயம் வந்துட்டு விஜய் அவர்களை வந்து பயங்கரமா நெகிழ வச்சிருக்கு. நெகிழ வச்சது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இது ரொம்ப ரீசெண்டா அதை ஷேரும் பண்ணியிருந்திருக்காரு. விஜய் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருந்திருக்காரு. பட் தலைவாசல் அப்படின்ற படத்துல வந்து அவரோட கேரக்டர் வந்து பயங்கரமா பேசப்பட்ட காரணத்தினால அவரோட பேருக்கு முன்னாடி தலைவாசல் விஜய் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த பேர் வந்து இப்போ அவருக்கு வந்து அடமொழியாவே மாறிடுச்சு. இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரா இருந்துகிட்டு இருக்கிறவர் தான் தலைவாசல் விஜய் அவர்கள். அவர் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்க விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் சூர்யா ஜோதிகா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இந்த நியூஸை பயங்கர வைரலும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கிங் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.